ஸ்ரீ பத்ம புராணம் 13ஆம் பகுதி. ஸ்ரீதரன் செய்த தான பலன். திரேதாயுகத்தில் ஸ்ரீதரன் என்றொரு மன்னன் ஹேமா பிரபாவதி என்னும் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருப்பினும் அவர்கள் புத்திர பாக்கியம் இல்லாதிருந்தனர். ஒரு நாள் ஸ்ரீதரன் வேதவியாசர் என்ற முனிவரை தரிசித்தான். அவரிடம் தன் குறையை கூறி தனக்கு ஏன் புத்திர பேறு இல்லை என்று வினா எழுப்பினான். அப்போது முனிவர் அவனது முற்பிறவி வரலாற்றை எடுத்துரைத்தார். ஸ்ரீதரன் முற்பிறவியில் சந்திரன் என்ற பெயரில் இருந்த ஓர் அந்தணன். ராணி ஹேமா பிரபாவதி சந்திரன் மனைவி சங்கரி. இருவரும் ஒரு நாள் பயணம் செய்து கொண்டிருந்த போது வழியில் ஒரு சிறுவன் ஒரு குட்டை நீரில் மூழ்கி போவதைக் கண்டும் அவசர நிமித்தமாக அவனை காப்பாற்றாமல் சென்று விட்டனர். அந்த பாவத்தினால் இப்பிறவியில் மகப்பேறில்லை என்றார் முனிவர். இதற்கு வழியொன்றும் இல்லையா என்று மன்னன் கேட்க, வேதவியாசர் பிராமணர்களுக்கு பூசணிக்காய் ஆடை தானம் கொடும், பசுவும் பொன்னும் தானமளி, புராணங்களை கேள், அதன் மூலம் புத்திர பேறு ஏற்படும் என்றார். ஸ்ரீதரனும் ஹேம பிரபாவதியும் அவ்வாறே பிராமணர்களுக்கு தானங்கள் செய்தனர். அதனால் அவர்களுக்கு ஓர் அழகிய புத்திரன் பிறந்தான். தானம் பலனளிக்காமல் போகாது. 13ஆம் பகுதி முற்றிற்று.